அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்துக்கு போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மனதிலே நிராசையே அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும், பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். அந்த வகையில ஒரு சுக்கிர பயிற்சி வீடியோ ஒன்று ரீசெண்டா போட்டேன், ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. தேடாத உறவும் வரும் அப்படின்ற டைட்டில் நம்ம போட்டு இருந்தோம். இந்த பிப்ரவரி மாதம் தான் இந்த சுக்கிர பயிற்சியோட பலன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில இந்த காலகட்டத்தில் நீங்க தேடி தேடி ஓடி ஓடி போய் பார்த்த உறவு உங்களை விட்டு போகும், விலகி போகும். நீங்க தேடி போனா அது ஓடி போகும். அந்த மாதிரியான உறவுகள் தான் கடந்த காலங்கள்ல பார்த்திருப்பீங்க. அது குடும்ப வாழ்க்கையில சில பேருக்கு வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், சில பேருக்கு உறவுகளாக இருக்கலாம், சில பேருக்கு நண்பர்களாக இருக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த உறவு உங்களை விட்டு போயிருக்கலாம். அப்படி விட்டு போன உறவுகள் வருமா அப்படின்னாக்க, இந்த விட்டு போன உறவு வர்றதுக்கான வாய்ப்பு என்பது குறைவு. ஆனா நீங்க தேடாத உறவு, நீங்க பார்க்காத விஷயங்கள், குறிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க இப்படிப்பட்ட நல்லவர்களாக இருப்பாங்களா, அல்லது இவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த எதிர்பாலினர் ஒரு நட்பாகவோ அல்லது ஒரு காதலாகவோ அல்லது ஒரு ஆதரவாகவோ அல்லது ஒரு வெல்விஷராகவோ இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். அது நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கருமேகங்கள் கலைகின்றன என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களை சூழ்ந்திருந்த கருமேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுவதை இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. நிறைய மாற்றங்கள் தான். மகர ராசிக்கு கடந்த 7.5 வருஷமும் கஷ்டங்கள் தான். அதுல இந்த 2.5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள். அதுல ஒரு சில மாதங்கள் இடத்துல நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அதை நெகட்டிவா தான் போட்டிருப்பேன். உடல்நல தொந்தரவு, பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாதமும் தொடருமா அப்படின்னா, 8 சூரியன் ராசியிலேயே மாதத்தோட முதல் பகுதியில 13 நாள் இருக்கிறாரு. 6 புதனும் ராசியிலேயே இருக்காரு. 8 தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய மகரத்துல சூரியன் இருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கை என்பது போராட்டத்தை குறைக்கும். பாவத் பாவகம் படி 8 வரக்கூடியவர் தன் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கும் போது போராட்டங்கள் இல்லாம இருப்பீங்க, கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனா ராசியில சூரியன் இருக்கும் போது ஏதாவது பிரச்சனை வருமானா டென்ஷன் இருக்கும், கோபம் இருக்கும், பதற்றம் இருக்கும், படபடப்பு இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நேரங்கள்ல நீங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பேசிடுவீங்க, அல்லது அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு செயல்பட்டு அதற்கு எதிர் விளைவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதுதான் ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திசாலித்தனமா நீங்க பேசுறதா நினைச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் பிரச்சனையே. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாத மாதம் தான் பிப்ரவரி மாதம். அதாவது 7ஆம் பாவகத்தில் இருந்த செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல வக்ரகதியிலே இருக்க போறார், புனர்பூச நட்சத்திரத்துல. ராசிக்கு 6ல செவ்வாய் இருக்கலாமான்னா தாராளமா இருக்கலாம். ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கலாம். மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடனை ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இருந்து கொஞ்சம் பணம் நீங்க கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த வகையில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. வரக்கூடிய லாபங்கள் கடனுக்கு கொஞ்சம் செலுத்துவீங்க. அதே போல உடல்நலத்துக்காக, மருத்துவத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. கடந்த காலத்துல அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல சரியான மருத்துவம் கிடைச்சு அதற்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. அதன் மூலம் நோய் நீங்கும். நோயோட தாக்கம் பெருசா இல்லை. ஆனா கோபம் இருக்கக்கூடாது, பதற்றம் இருக்கக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது. அதுதான் அங்க முக்கியம். ஏன்னா முதல் 13 நாள் சொல்றேன் நானு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயாலதான் கருத்து வேறுபாடுகள்லாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அந்யோன்யமா இருப்பீங்க, கருத்து வேறுபாடு இல்லாம இருப்பீங்க. வாழ்க்கை துணைவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட பெருசா இல்லாம இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரிந்த உறவுகளை பொறுத்தவரையிலும் சேரத்துக்கான வாய்ப்பு என்பது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். சப்போஸ் கலஸ்திர தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னாக, அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு, வழக்குல இருக்கு, பிரச்சனையோடு இருக்கு, பஞ்சாயத்து பண்ணி இருக்கிறோம்னா அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், தோஷங்கள் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு, சரியான மேட்சிங் இல்லைன்ட்டு.
அப்படி மேட்சிங் இல்லாதவர்கள் திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு பிசினஸ் காரணமா அல்லது தொழில் காரணமா வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு தற்காலிக பிரிவு தானா, அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு, சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனை தீர்த்து கொஞ்சம் அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்கும், அதனால நோயோட தாக்கம் பெருசா இல்லை. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தானே. அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல சனி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் 3ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. சோ 10க்குரியவன் 3ஆம் இடத்துல இருக்கும் போது சுய தொழில் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். சிறிய அளவிலாவது சில பேர் சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலைக்கே போனீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா கமிஷன் வகையில ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலையில உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இடமாற்றமோ அல்லது ஒரு புதிய வாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ இந்த மாதத்துல இருந்தே உண்டு. மேக்சிமம் அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதாவது வேலையில உங்களுக்கு பேர் புகழ் வரும். இத்தனை காலமாக வேலையில உங்களை அவமதித்தவர்கள், உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுக்கான நியூஸ் வரும். உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு முதல் பகுதியில் உண்டு. பிப்ரவரி 13ஆம் தேதி வரலாம். பிப்ரவரி 13க்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் 2ஆம் இடத்துல, புதனும் 2ஆம் பாவகத்துல, சனி சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கை 2ஆம் பாவகத்தில் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்தை பார்க்கும். மாதத்தோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னாக்க அந்த இடமாற்றம்ன்றது சில பேருக்கு அமையும், அல்லது வேலை விஷயமா ஒரு நீண்ட தூர டிராவல் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பயணங்கள் அலைச்சலை கொடுக்கிற மாதிரி இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. மாதத்தோட பிற்பகுதியிலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பணம் திடீர்னு வரும். அதே போல எப்படி செலவாகுதுன்னே தெரியாத மாதிரி சில கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதே போல கையிருப்பு கொஞ்சம் கரையும் மாதத்தோட பிற்பகுதியில. மேலும் தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்பட்டு நீங்கும். சில பேருக்கு வாக்காலேயே சில பிரச்சனைகளும் வரும். யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காம இருக்கணும் மாதத்தோட பிற்பகுதியிலையும் சரி. இந்த வாதத்தை பொறுத்தவரை நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க அவசரமா பேசுறது, அவசரமா செயல்படுறது, பதட்டப்படுறது, அதே போல கவலைப்படுறது, இல்லாத நினைச்சு கவலைப்படுறது, இதை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க பெட்டராகவே இருக்கும். தன் முயற்சியால நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. 3ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் போது தைரிய வீரியம் கூடும். இத்தனை நாளாக நீங்க தயங்கி நின்ற விஷயத்துல தைரியமா இறங்கி செயல்பட போறீங்க. அந்த வகையில சில பேருக்குலாம் ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு புதிய உறவுகள்லாம் ஏற்படும். இந்த நேரத்துல நீங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் தன்னுடைய காதலை ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. சில பேருக்கு பிரிந்த காதல் கூட சேர்றதுக்கான வாய்ப்போ அல்லது எதிர்ப்பாளினரால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்ப்பாளினரால் இருந்து வந்த மனக்கசப்புகளும் மன அழுத்தங்களும் இல்லாம இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த சுக்கிரன் பாசிட்டிவா இருக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, அதாவது புதிய தெம்போடு செயல்படுவீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இத்தனை காலமா சோர்ந்து போயிருந்த உங்களுடைய எண்ணங்களும் உடலும் இந்த மாதத்திலிருந்து புத்துணர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட போறீங்க. அதன் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த குருவோட பரிவர்த்தனை 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்ப குருவும் பலமா இருக்கிறாரு. விரையாதிபதியாக வரக்கூடியவர் 5ஆம் இடத்துல பலமாக இருக்கும் போது புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில நிறைய செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் மாதத்தோட இறுதியில் ஏற்படும். அந்த வகையிலையும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் தான் ஏற்படும், பயப்பட வேண்டியதில்லை. பிள்ளைகளுக்காக வரன் பார்க்கறது, அவங்களுக்கு திருமண செலவு அல்லது கல்வி கட்டணம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில செலவுகள்லாம் இந்த மாதத்துல அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் பணம் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ஆனா திடுதிப்புன்னு பணமும் வரும், திடுதிப்புன்னு பணம் செலவும் ஆகும். அப்போ கொஞ்சம் பற்றாக்குறையும் ஏற்படும். அதே போல 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் 12க்குரியவன் 5ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு இந்த சொத்துக்கள் தொடர்பாக சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது விற்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து அதுக்கான வாய்ப்புகள் அடுத்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே உண்டு. இந்த குருவை பொறுத்தவரையில வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், 5ஆம் இடத்துல இருக்கு.
அதனால உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் உடனுக்குடன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மருத்துவம் கிடைச்சிரும். அதனால பாதிப்பு கிடையாது. விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நல பாதிப்பும் வரும். நம்ம ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு என்பது பெருசா இல்லை. மருத்துவம் கிடைச்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வருவீங்க. மேலும் சூரியன் புதன் சேர்க்கை இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம், அதனால புத்திசாலித்தனமா பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுனீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க தான் அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்துல முதல் பகுதியில சரி 2வது பகுதியிலையும் கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படும். கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுமே கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போடணும். தேவையற்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. தேவையற்ற நட்பு, காதல் போன்றவையெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். சக மாணவர்களால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவார்கள். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். அதே போல தேர்வுகளில் ஆனா நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரை குருவோட வீட்டுல மீனத்துல இருக்கிறதுனால, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவம், பினான்ஸ் ஓரியன்டான தொழில்கள், நிர்வாகம், ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறை, அதே போல வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், நிர்வாகம், மக்கள் தொடர்பு, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலும் இதுல எடுத்துக்கலாம். கால்நடை வளர்ப்பு, இதுல இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில பேருக்குலாம் இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மண் மனை தொடர்பான ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது, புதிய வீட்டு குடி போறது அல்லது வாகன மாற்றம் இது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதுவும் பாசிட்டிவான விஷயம் தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதத்துல நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு முறை. அதே போல திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு காலையில வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு ஏற்கனவே கூட நம்ம அந்த உச்ச சுக்கிர பயிற்சி பலன்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதை கூட பார்க்காதவங்க பார்த்து ஃபாலோ பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு சுக்கிர காயத்ரி மந்திரம் 6 முறை சொல்லி மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சியின் விளக்கோ ஏற்றி வச்சு நீங்க சுக்கிர காயத்ரி மந்திரத்தை 6 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. பண பிரச்சனைகள் தீரும், கடன் குறையும், கடனுடைய அழுத்தங்கள் இல்லாம இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.